அதே மாதிரி இன்னொரு தம்பி தினேஷ் தம்பி, அவனும் ஐயா தான் வந்தாங்க முதல்ல. அதுக்கப்புறம் சிறில் ஐயா வந்தாங்க. சிறில் ஐயா பார்க்கும்போதே அவ்வளோ அப்படி அழகாக இருந்தாங்க. அந்த 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 உட்கார்ற தோரணையே ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே உட்கார்ந்த சோஃபாவில் உட்காந்துட்டு தம்பி எவ்வளோ கேட்குறேன் அப்படின்னாரு. அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுன்னாரு. சார் நிறைய பேர் மைண்ட் பண்ண வருவாங்க சார், அதுக்கு பைசாலாம் கிடையாது, நீ என்ன பண்ணுவேன் சொல்லு அப்படின்னாரு என்கிட்ட. நாங்கள் மைண்ட் பண்ணதுக்கு அவர் கேட்குறாருங்களே, நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க அப்படின்னு. நாங்கள் என்ன பண்ணுவோம், மைண்ட் தான் பண்ணுவோம், அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னாரு. அப்புறமா அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாருக்கும் வாழ்க்கை ரொம்ப அழகு இல்லை, நம்ம வாழ்க்கை மட்டும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன், என் பிள்ளையை பார்க்குறேன், என் பொண்டாட்டி பார்க்குறேன், சமூகம் என் குடும்பத்தை மட்டும் நல்லா பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் இன்னொருத்த குடும்பத்தை பார்க்கும்போது யாரோ ஒருத்தருன்னு பார்க்குறோம். முதல்ல அதை மறந்துடுங்க. இங்கே எல்லாம் நம் மக்களே, அதை நினச்சாலே வாழ்க்கை ரொம்ப அழகாகிடும். நம்ம மக்களுக்கு நினைக்கவே மாட்டோம் இல்லையா? எங்கள் ஐயா ஹிந்தி பேசினா நாட்டில் வந்திருப்பார், இங்கிலீஷில் பேசினா துபாயில் வந்திருப்பார், இல்லை அமெரிக்காவில் வந்திருப்பார். பிரிச்சுக்கிறோம். இங்கே தொப்புள் கொடி ஒன்று தானே, இந்த தொப்புள் கொடி தானே பிரிஞ்சு எல்லாரும் மாறி மாறி நிற்கிறோம். இந்த தொப்புள் கொடிக்கான வாழ்க்கை தான் அழகான வாழ்க்கை. இங்கே இந்த வாசகமே ரொம்ப அழகு இல்லை, கையேந்தும் குழந்தைகளை கையில் எழுதும் சொல்லக்கூடிய விஷயம் தான். கொடுக்குற கை எப்போது மேலே நிற்கும், வாங்குற கை எப்போது கீழே இருக்கும். நீங்கள் என்னென்னு பாருங்களேன், கொடுக்குற கை எப்போது மேலே இருக்கும், வாங்குறவங்க கீழே இருக்கும். ஏன் அப்படின்னா வாங்குறது பெருசாக வாங்கினா சொல்லுவாங்க. இதோட விஷயங்களை தாழ்ந்து அன்பை கொடுங்க, பாசத்தை கொடுங்க, பாராட்டை கொடுங்க, அழகான விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. இது எல்லாம் கொடுக்கும்போது அந்த குழந்தை யோசிக்க ஆரம்பிச்சிடும். இந்த யோசனை தன்மை வரதுக்கான விஷயம் என்னென்னா, நீ கொடுக்கும்போது நான் கொடுத்துட்டேன் முடிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கடா போற, படிக்கிறியாடா, அப்பா என்ன பண்ணுறாரு, அம்மா என்ன பண்ணுறாரு, அழகா இருக்கியாடா, படிக்க வேண்டியதானடா, இதாடா அந்த பேனா முடிச்சுக்கிறா அப்படி கொடுத்துட்டு போனோம்னா அந்த குழந்தை பேனா வாங்கி ரொம்ப சீரியஸாக பேசியிருக்கிறாங்க. யாரும் பேசி முடிச்சிங்களா ஐயா? ஒரு மனுஷனை கூட மதிக்கல என்ன. அந்த பாராட்டு அந்த குழந்தையை யோசிக்க வைக்கும், அந்த பேனா கொடுத்து கிறுக்க வைக்கும், கிறுக்க விஷயத்தை நாலு பேர் காட்ட வைக்கும், காட்டும் போது நீங்கள் பாராட்டும் போது அது படிக்க வைக்கும். படிக்கிற விஷயம் தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியத்துவமே. வாட்ஸ்அப் குவாலிஃபிகேஷன் தான் கேட்குறோம், நீங்கள் படிக்க வச்சிருங்க. இப்போ படிப்புக்கு என்ன தேவை என்பது அந்த குழந்தைங்க பேச ஆரம்பிச்சாலே போதும். ஐயா சொன்னால கை எவ்வளோ முக்கியம். இந்த கைக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. இந்த விரல் சொல்லிச்சா நான் தான் ரொம்ப பெரியவன், எதை பிடிச்சாலும் நான் தான் பிடிக்கணும், இதை பிடிக்கல, இந்த கதை நிறைய சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன். எதை பிடிச்சாலும் நான் பிடிக்கல அப்படின்னா கீழே விட்டுரும். இந்த 4 விரல் பிடிக்க முடியாது. உடனே இந்த விரல் சொல்லிச்சான் நான் தான் ரொம்ப பெரியவன், நீ எதை பிடிச்சாலும் கை காட்டணும், ஆள் காட்டி விரல், இதை புடி, இதை எடு அப்படி சொல்றதுக்கு நான் தான் சொல்ல முடியும், நான் தான் ரொம்ப பெரியவன் சொல்லிச்சான். இந்த விரல் சொல்லிச்சான் நான் தான் ரொம்ப வசந்தவன், தனியாக காட்ட முடியாது, காட்டினா தப்பா போயிடும். பார்த்தியா எப்படி கெட்டு போயிருக்கீங்க நீங்க எல்லாருமே. இந்த விரல் ரொம்ப ஒசரமான விரல், நான் தான் ரொம்ப வளர்ந்தவன் அப்படின்ச்சான். இந்த விரல் சொல்லிச்சான் நீ எவ்வளோ ஒசந்தமாக இருந்தாலும் என்ன பிரயோஜனம், நீ எவ்வளோ கோடி ரூபாய் மோதிரம் வாங்கி போட்டால் இந்த விரல் போடுவோம், இந்த விரல் தான் போடுவோம். ஏன்னா இது மோதிரம் போடுறதுக்கான ஒரு விரல் வச்சுருக்கான் ஆண்டவன். இந்த விரல் ஒரே அளவு பயங்கர அழுகுது சாமி கிட்ட, சாமி என்னையே படைச்ச, என்னால் இதை பிடிக்கிற அவசியம் இல்லை, நான் ஆள் காட்டி விரலாவும் இல்லை, பெரிய விரலாவும் இல்லை, எனக்கு மோதிரத்தையும் போட மாட்டானுங்க, உபயோகம் இல்லாத ஒரு விரலை எதுக்கு எனக்கு கூட வச்சிருக்கேன் அப்படின்னா. அப்போ சாமி சொன்னாராம் கையெடுத்து கும்பிட்டு பாரு, நீ தான் முதல்ல தெரியவேனாராம். அப்போ இங்கே எல்லாமே ரொம்ப அழகான பிரயோஜனமான விஷயம் தான் வாழ்க்கையில். அதனால பிச்சை என்பதை தாண்டி ஐயா சொன்னாங்க, அது ரொம்ப அழகான வாசகம், ரொம்ப அழகான தமிழ் ரொம்ப அழகாக சொன்னாங்க அந்த வார்த்தையை. யாசகம் அழகான வார்த்தை, அது எல்லாமே யாசகம் எடுப்போம். அந்த யாசகம் என்பது அது எதுக்காக எடுக்கிற பொறுத்து தான் இருக்கு. தேவைக்கா தேவையற்றதுக்கா அப்படின்றது. தேவைக்கு மிஞ்சி எது வந்தாலும் அதை நம்ம காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும். 10 ரூபாய் வசூல் பிரச்சனையே இருக்காது. 10 கோடி பாக்கெட் வச்சிருக்கேன், அடிக்கடி தொட்டு பார்த்துப்பேன், பணம் இருக்கா. ஆனால் 10 ரூபாய்க்கு நான் பெருசாக வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா அளவு கடந்து எது சேர்த்தாலும் பஞ்சாயத்து தான். அதனால உங்களுடைய அளவு கடந்த அன்பை மட்டும் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. அந்த குழந்தைங்களுக்கு பேனா வாங்கி கொடுங்க, நோட்டு வாங்கி கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு சோத்தை போடுங்க. முதல்ல யோசிக்கிறீங்க தானே, அவனை கூப்பிட்டு எவரா சோறு போடுறது யோசிப்போம். ஒரு நாள் அந்த குழந்தைகளை ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அழகுபடுத்தி, வாடா வீட்டுக்கு வாடா, என் வீட்டில் சாப்பிட்டு போடா, தீபாவளி வீட்டில் கொண்டாடுறா அப்படின்னு கூப்பிட்டு பாருங்களேன். அந்த குழந்தை யோசிக்க ஆரம்பிச்சிடும், நான் எப்படி நான் வரது உங்க வீட்டுக்கு அப்படின்னு. குளிச்சுட்டு வாடா அப்படின்னு வச்சுக்கேன். என் பிள்ளை கூட பட்டாசு வெடிக்க சொல்ல அந்த குழந்தை என் பிள்ளையா மாறிச்சு. அப்போ நான் பிரித்து பார்க்க ஆரம்பிக்கல, என் பிள்ளை அது. அப்போ ரோட்டில் இருக்க குழந்தைங்களும் என் தம்பி, என் மச்சானோட பையன், அண்ணனோட பையன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த யாசம் கொடுக்க மாட்டோம். அந்த குழந்தைகளை பேச ஆரம்பிச்சிடும், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கான துவக்கமாக இது அமையும். கண்டிப்பாக அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். நாம் பேசின வார்த்தைகள் யார் மனசாக தெரிஞ்சோ தெரியாமலோ புண்படுத்தியிருந்தா அது பெரிய மன்னிப்பு. ஆண்டவன் எது கை கொடுத்தான்னு சொன்ன முன்னாடியே தேங்க்யூ ஸோ மச் ஐயா. மகிழ்ச்சி. வாழ்க பல்லாண்டு, வாழ்க பலமுடன். என் கூட ஜி மைண்ட் ஸ்டுடியோ தம்பிங்கெல்லாம் வந்திருக்காங்க மைண்ட் பண்ணதுக்கு. நாங்கள் சிம்போனி பண்ணுறோம், இது வேர்ல்டு வைடு பண்ணுறோம். அமெரிக்காக்காக பண்ண விஷயம் அது உங்களுக்காக பண்ண போகிறாங்க தம்பிங்க. ஒரு 35 பேர் வந்திருக்காங்க.
அந்த குழந்தைங்க எல்லாருமே பணத்துக்காக வரவே இல்லை, அன்புக்காக மட்டுமே வந்திருக்காங்க. உங்களுடைய அன்புக்காக மட்டும் தான் வந்திருக்காங்க, உங்களுடைய பாராட்டுகளுக்காக மட்டும் வந்திருக்காங்க. கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க. இந்த பாராட்டு எல்லாருக்கும் கொடுங்க. அதனால் நல்லா சிரிங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. வாழ்க வாழ்க பல்லாண்டு. நாளை என்பது யாருக்கும் ஊச்சனம் இல்லாத விஷயம். இந்த நொடிக்கு வாட ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த நொடி நமது. அந்த நொடியை ரொம்ப அழகாக வச்சுக்கோங்க. மகிழ்ச்சிங்க ஐயா. தங்கையே, தேங்க்யூ ஸோ மச் தங்கையே. அழகான தங்கச்சி. என் தங்கச்சி கூட வந்து நான் கலந்து டிவியில் வந்து இன்டர்வியூ கொடுக்க போயிருக்கேன். அழகாக பேசுவா, உண்மையாக இருப்பா, பொய்யா இருக்காது, சிரிப்பும் உண்மையாக இருக்கும், போலித்தனமாக இருக்காது. அப்படி நிறைய விஷயங்கள் பேசுகிற ஒரு தங்கச்சிக்கு நீங்கள் என்ன கொடுத்துட்டு போகிறீங்க? நல்லதுங்க ஐயா, வாழ்த்துக்கள்.